தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரியர் தேர்வு குறித்த புதிய இன்ஜினியரிங் தேர்வு விதிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரிகளில் ஒவ்வொரு ஆண்டும் முதல் செமஸ்டர் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர் அந்த தேர்வை இரண்டாவது செமஸ்டர்களில் திரும்ப எழுத முடியாது என்ற விதிமுறையை எதிர்த்தும் சிபிசிஎஸ் பாடத்திட்டத்தின் விதிகளை மாற்ற கோரியும் கடந்த 18ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து மாணவர்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாகவும் 10 நாட்களுக்குள் அதற்கான வல்லுநர் குழு அமைப்பதாக பல்கலைக்கழக பதிவாளர் உறுதியளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு பின் துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் பிஇ மற்றும் பிடெக் பாடத்திட்டத்தை மேம்படுத்தி தரம் உயர்த்துவதற்காக ஏஐசிடிஇ வழிகாட்டுதலின்படி 2017ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்ட வரைவு பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாணவர்கள் 7வது செமஸ்டரில் அரியர் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்படும். ஆனால் பாடத்திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்று துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முதல் செமஸ்டர் உட்பட ஒரு செமஸ்டரில் ஒரு மாணவர் தோல்வியடைந்த பாடங்களை அடுத்த செமஸ்டரில் எழுத அனுமதிக்க வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாக குழுவினர் தற்போது விவாதித்து வருகின்றனர். விரைவில் புதிய விதிகள் வெளியிடப்படும். அதுவரை மாணவர்கள் தங்களின் பொன்னான நேரத்தை வீணாக்காமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சூரப்பா அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய விதிமுறைகள் குறித்த தகவல்களை விரைவில் அப்டேட் செய்யற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.